வணக்கம். என் பெயர் டாக்டர் குரு தவன் மற்றும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பேசப் போகிறோம். கிட்னி பிலிப் நோயாளிகளில் கெடனின் ஏன் அதிகரிக்கிறது என்பதை பற்றி. நாம் கெடனின் பற்றி பேசும்போது, கெடனின் எங்கு உருவாகிறது, ஏன் உருவாகிறது, எந்த காரணத்தால் உருவாகிறது மற்றும் இது ஏன் கிட்னி பிலிப் நோயாளிகளில் மட்டுமே சேர்கிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியமாகிறது. கெடனின் என்பது எங்கள் தசைகளில் உருவாகும் ஒரு பொருளாகும். நாம் உணவு சாப்பிடும்போது உணவு செரிமானமாகி எங்கள் தசைகளுக்கு சக்தி பெற செல்லும் போது அந்த செயல்முறையின் போது தசை மாற்றச் செயலின் பக்க விளைவு கெடனின் ஆகும். எங்கள் உடலில் தசைகள் இருக்கும் வரை அந்த மனிதரின் உடலில் கெடனின் உருவாகி கொண்டே இருக்கும். எவரிடம் தசைகள் குறைவாக உள்ளனவோ அவருக்கு குறைவாக உருவாகும். எவரிடம் தசைகள் அதிகமாக உள்ளனவோ அவருடைய உடலில் அதிகமாக உருவாகும். அதனால் சொல்ல வருவது என்னவென்றால், கெட்னி உடலில் 24 மணி நேரமும் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் கெட்னி உருவாகும் போது, அழுக்கு உருவாகும் போது கடவுள் நம் உடலில் அதை கட்டுப்படுத்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பார். அது நம் சிறுநீரகம்தான். நம் சிறுநீரகம் 24 மணி நேரமும் 365 நாட்களும் தடையில்லாமல் வேலை செய்கிறது. இரத்தம் அதில் செல்கிறது, வடிகட்டப்படுகிறது. வடிகட்டிய அழுக்கு பிரிக்கப்பட்டு வெளியேறுகிறது. ஒரு சுத்தமான இரத்தம் மீண்டும் சுழற்சியில் செல்கிறது. அந்த கெட்னியை, அந்த அழுக்கை நாங்கள் சிறுநீரின் வழியாக உடலிலிருந்து வெளியேற்றுகிறோம். இதனால் கெட்னியின் அளவு நம் உடலில் அதிகரிக்க முடியாது. ஆனால் ஏதேனும் காரணத்தால் சிறுநீரகம் செயலிழந்தால், பிபி காரணமாக, சர்க்கரை காரணமாக இழப்பு என்னவென்றால், சிறுநீரகத்தின் இந்த வேலை செய்யும் திறன், இரத்தத்தை சுத்தம் செய்யும் வெளியேற்றும் திறன் குறைய ஆரம்பிக்கிறது. இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால், நம் உடலில் உள்ள கெட்னி சேர ஆரம்பிக்கிறது. இது நம் KFT அந்த அறிக்கையிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. அடிக்கடி சிறுநீரக பிரச்சனை உள்ள நோயாளிகள் அவர்கள் OPDயில் வரும்போது, சந்திக்க வரும்போது அவர்களின் மனதில் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், கிரெடினின் அதிகரிக்கிறது. அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அது அதிகரிக்கிறது. ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் குறைவாக வேலை செய்கிறது. உங்கள் உடலில் கிரெடினின் உற்பத்தி அதிகமாகிறது என்பதற்காக அல்ல. எனவே நாம் எந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளியிலும் கிரெடினின் குறைக்க விரும்பினால், நமக்கு உள்ள வழிகள் வரையறுக்கப்பட்டவையாகவே இருக்கும். முதல் வழி என்னவென்றால், உடலில் கிரெடினின் உற்பத்தி குறைவாகவே இருக்க வேண்டும். இது சாத்தியமாக இருக்கலாம். இரண்டாவது வழி என்னவென்றால், கிரெடினின் சிறுநீரக வழியாக சிறுநீரில் அதிக அளவில் வெளியேறினால் நமது இரத்தத்தில் உள்ள கிரெடினின் அளவு குறையத் தொடங்கும். எனவே இந்த இரு வழிகளையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். எந்த வழி சரியானது, எந்த வழி தவறானது என்பதை. எனவே நான் ஒரு நோயாளிக்கு நீங்கள் வெறும் கியா அல்லது திண்டா சாப்பிட வேண்டும், அல்லது நீங்கள் மில்லட்ஸ் சாப்பிட வேண்டும், அல்லது நீங்கள் சத்தான உணவு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், அது உங்கள் உடல் எடையை குறைக்க உதவும். அது உங்கள் கிரெடினின் அளவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? எனவே நாம் எடையை குறைக்க உதவும் உணவுகளை சாப்பிடும்போது அல்லது சாப்பிடாமல் இருக்கும்போது நமது தசைகள் குறையத் தொடங்குகின்றன. சுமார் 5 கிலோ எடை குறைந்தால் கிரெடினின் அளவு ஒரு புள்ளி குறையும். அதாவது எனது எடை 8G 80 கிலோ இருந்தால் அதை 75 கிலோவாக குறைத்தால் எனது கிரெடினின் அளவு 5 இருந்தது, 4 ஆகிவிடும். இப்போது இங்கே சிறுநீரகம் வேலை செய்து இதை வெளியேற்றவில்லை. நாம் என்ன செய்தோம் என்றால், நமது உடலின் தசைகளை குறைத்தோம். மேலும் தசைகளில் கிரெடினின் உருவாகும் அளவு குறைந்ததால் நமது கிரெடினின் அளவு குறைந்தது. உணவை குறைத்து கிரெடினின் அளவை குறைக்கும் இந்த முறை மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் எடை குறையும் போது நமது உடலில் பலவீனம் ஏற்படுகிறது. இப்போது ஒரு சிறுநீரக செயலிழந்த நோயாளியின் உடலில் பலவிதமான பிரச்சனைகள் உள்ளன. மேலும் புரதமும் வெளியேறி வருகிறது. உடல் பலவீனமாகி வருகிறது. ஆகவே நமது எடை குறையத் தொடங்கினால் நோயாளியின் டயாலிசிஸ் விருப்பம் குறையத் தொடங்குகிறது. நோயாளி பலவீனமாக தொடங்குகிறார். நோயாளியின் உடலில் வீக்கம் வரத் தொடங்குகிறது. ஹீமோகுளோபின் குறையத் தொடங்குகிறது. நோயாளி படுக்கையிலிருந்து எழ முடியாது. பலவீனம் மிகவும் அதிகமாகிவிடுகிறது மற்றும் சிறுநீரகம் குறைவாக வேலை செய்யத் தொடங்குகிறது. ஏனெனில் நீங்கள் உணவை சேர்க்கவில்லை என்றால் உங்கள் சிறுநீரகத்திற்கும் கிடைக்கவில்லை. சிறுநீரகத்திற்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அது மேலும் பலவீனமாகும். ஏற்கனவே அது பலவீனமாக இருந்தது. மேலும் பலவீனமானால் உங்கள் நிலை கீழே சென்றது. இப்போது முன்னதை விட அதிகரிக்கும். பலவீனம் மற்றும் வேறு சிக்கல்களும் காணப்படும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமது சிறுநீரகத்திலிருந்து வேலை பெற விரும்பினால் சிறுநீரகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்திய காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் 80% நோயாளிகளுக்கு உள்நோக்கி இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் இந்த இரண்டில் ஒன்று காரணமாக இருக்கும். இந்த இரண்டு காரணங்களும் சேர்ந்து சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதனால் சிறுநீரகத்தின் செயல்பாட்டு திறன்
குறைகிறது. அதனால் கிரியேட்டினின் மதிப்பு அதிகரிக்கிறது. மேலும் நமது கிரியேட்டினின் மதிப்பு அதிகரிக்கும் போது நமது ஜிஎஃப் கீழே குறைகிறது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? முதலில் அந்த நோயை அடையாளம் காண்போம். அது பிபியா அல்லது அது சர்க்கரையா? ஒரு முறை காரணம் பிபியா அல்லது சர்க்கரையா என்று தெரிந்தவுடனே அடுத்த கட்டத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு முறை பிபி அதிகரித்து பிபி கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால், சர்க்கரை கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால், நாம் இப்போ பிபி மற்றும் சர்க்கரையின் காரணமாக புதிய சேதம் சிறுநீரகத்தில் ஏற்படாது என்று சொல்லலாம். சரி, இப்போது பிபி மற்றும் சர்க்கரையால் எந்த புதிய சேதமும் ஏற்படாமல் போகும்போது சிறுநீரக நிலைகள் அதிகரிப்பது நிற்கின்றன. அவை நிற்கின்றன. ஏனெனில் இப்போது எந்த புதிய சேதமும் ஏற்படவில்லை. எனவே நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சிறுநீரகத்திற்கு சிறிது ஆதரவு அளிக்க வேண்டும். முதலில் நல்ல உணவால், பின்னர் நல்ல மருந்துகளால். இப்போது நாங்கள் நல்ல உணவு சாப்பிடுகிறோம், அதில் நல்ல வைட்டமின்கள் உள்ளன, அது கிடைக்கிறது என்றால் உடல் அதை நல்ல முறையில் எடுக்கிறது. உடலில் ஆற்றல் வருகிறது, சிறுநீரகத்திற்கு ஆற்றல் செல்கிறது, சிறுநீரகம் நன்றாக செயல்படுகிறது, சிறுநீரகத்தை மேலும் சிறந்த முறையில் வெளியேற்றுகிறது. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் பயப்பட வேண்டாம். அது ஒருவரின் உடலில் உருவாகிறது மற்றும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் உருவாகிறது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் சிறுநீரகம் குறைவாக செயல்படுவதால் அது உடலில் சேர்கிறது. ஆனால் சாதாரண மனிதரின் உடலில் சிறுநீரகம் நன்றாக செயல்படுகிறது. இதனால் அது சேர முடியவில்லை. ஆகவே நாம் வேலை செய்ய வேண்டுமெனில் சிறுநீரகத்தின் செயல்திறனை அதிகரிக்க சிறுநீரகத்தில் வேலை செய்ய வேண்டும். மேலும் கெட்னின் நமது உடலில் இருந்து அதிகமாக வெளியேற வேண்டும். மேலும் நமது இரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் கெட்னின் பற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது ஏன் அதிகரிக்கிறது, எந்த காரணத்தால் அதிகரிக்கிறது மற்றும் அதை எவ்வாறு கீழே கட்டுப்படுத்தலாம். இதனுடன் நீங்கள் அனைவரும் நடக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை வணக்கம்.